வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி ஞாயிறன்று நாக்பூரில் RSS தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். பாஜகவுக்கும் RSSக்கும் இடையே முன்பு போல் சுமூக உறவு இல்லை என கூறப்படும் நிலையில் பிரதமரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவுக்கும் அதன் தாய் அமைப்பான RSSக்கும் அண்மை காலமாகவே உறவுகள் முன்பு போல் இல்லை. பாஜக சொந்த காலில் நிற்க கற்றுக்கொண்டு விட்டது. இனி RSS தயவு எங்களுக்கு தேவையில்லை. கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு இப்படி வெளிப்படையாக பேசினார் பாஜக தலைவர் JP நட்டா. இதற்கு பதில் கூறும் வகையில் சேவகருக்கு தலைக்கணம் வந்துவிட்டது, யாரும் தங்களை கடவுளாக கருதிக் கொள்ளக்கூடாது என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சித்துத்தான் என்றும் கூறப்பட்டது. கடந்த மக்களவைத் தேர்தலில் RSS தொண்டர்கள் முழு வீச்சில் பணியாற்றாததும் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற இயலாமல் போனதற்கு ஒரு காரணம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறினர். இதன்பின் RSS-உடன் உறவை சீரமைக்கும் முயற்சியில் இறங்கியது பாஜக. இதன் விளைவாக அடுத்து வந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி சட்டமன்ற தேர்தல்களில் RSS தீவிரமாக களப்பணியாற்றியது. இங்கெல்லாம் பாஜக வெல்ல RSS-இன் பணியும் ஒரு காரணம் என கூறப்பட்டது. எனினும் RSS பாஜக இடையிலான முரண்பாடுகள் இன்னும் முற்றிலும் நீங்கிவிடவில்லை. பாஜக தேசிய தலைவரை நியமிக்கும் விஷயத்தில் ஓராண்டுக்கும் மேல் இழுபறி நிலவி வருவதற்கு RSS தலையீடும் ஒரு காரணம். தங்கள் அமைப்புக்கு விசுவாசமாக உள்ள ஒருவரே பாஜக தலைவராக வர வேண்டும் என்பதில் RSS உறுதியாக உள்ளதாகவும், ஆனால் கட்சி தலைமை வேறு சிலரை மனதில் வைத்திருப்பதாகவும் இதுவே தாமதத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் பிரதமரின் RSS தலைமையக பயணம் கவனம் பெறுகிறது. இந்திய பிரதமர் ஒருவர் RSS தலைமையகம் செல்வது இதுவே முதல் முறை. மேலும் RSS தனது நூற்றாண்டை கொண்டாடி வரும் நிலையிலும் இப்பயணம் அமைந்துள்ளது. அங்கு மோடி செல்லும் நாள் இந்து கேலண்டர் படி ஆண்டின் முதல் நாள். புத்தாண்டு நாளில் நடைபெறும் இந்த பயணம் வேறு ஒரு பயணத்திற்கு பாதை அமைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலகின் பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் சமூக வலைதளமான X நிறுவனத்தை தனக்கு சொந்தமான XAI என்ற செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்திற்கு விற்பனை செய்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டு வந்த சமூக வலைதளத்தை வாங்கிய எலன் மஸ்க் அதன் பெயரை X என மாற்றினார். அப்போது $44 பில்லியன் வாங்கப்பட்ட X நிறுவனத்தை தற்போது $33 பில்லியன் மதிப்பீட்டில் XAI நிறுவனத்திற்கு எலன் மஸ்க் விற்பனை செய்துள்ளார். இது இந்திய மதிப்பின்படி 2,82,000 கோடி ரூபாய் ஆகும். திருச்சியில் உள்ள IIM எனப்படும் இந்திய மேலாண்மை கழகத்தில் ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் பட்டமளிப்பு விழா அழைப்பிதழில் தமிழ் மொழி தவிர்க்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய IIM திருச்சி இயக்குநர் பவன்குமார் சிங், மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்படவில்லை என்று கூறினார். டெல்டா பகுதியில் உணவு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே பஞ்சநதி கோட்டையில் அதிதிறன் நெல் கொள்முதல் நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் TRV ராஜா, தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த தொழிலையும் கொண்டுவர முடியாத அளவிற்கு வலுவான நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசின் பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தஞ்சை உள்ளிட்ட கிழக்கு மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் வாகன தயாரிப்பில் இந்தியா 4வது பெரிய நாடாக வளர்ந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் இந்தியா 59 லட்சம் வாகனங்களை தயாரித்துள்ளது. இது உலகளாவிய தயாரிப்பில் 6.3% ஆகும். வாகன தயாரிப்பில் சீனா முதலிடத்தில் உள்ளது. 2023இல் சீனா 3,20 லட்சம் வாகனங்களை தயாரித்தது. இது உலகளாவிய தயாரிப்பில் 32% ஆகும். 2ஆம் இடத்தில் உள்ள அமெரிக்கா 1,60 லட்சம் வாகனங்களையும், 3ஆம் இடத்தில் உள்ள ஜப்பான் 90 லட்சம் வாகனங்களையும் தயாரித்துள்ளன. உலக அளவில் சென்ற ஆண்டு 9,35 லட்சம் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முதலில் அங்கு ஜெலன்ஸ்கியை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இடைக்கால அரசு அமைக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் வலியுறுத்தியுள்ளார்.
யுக்ரைனில் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டோடு முடிந்துவிட்டது. இதனால் அந்நாட்டோடு சட்டப்பூர்வமாக அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள முடியாது. எனவே அங்கு ஐநா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் மேற்பார்வையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஜனநாயகபூர்வமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதே யுக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள முடியும் என்று புதின் தெரிவித்துள்ளார். நடிகையும் நடிகர் கமல்ஹாசனின் மகளுமான ஸ்ருதி ஹாசன் நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி ஆகியோருடன் நடித்த அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள கூலி படத்தில் ரஜினியுடன் முதல் முறையாக நடித்துள்ள ஸ்ருதி, ரஜினி மிகவும் நல்ல மனிதர் என்றும் அவர் இருக்கும் இடத்தில் இருப்பது ஒருவிதமான மன அமைதியை உணர வைப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ரஜினி அனைவருடனும் கனிவாக பழகுவது, பணிவுடன் நடந்து கொள்வது குறித்தெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் அதை நேரில் கண்டு உணர்வது புதுமையான அனுபவமாக இருந்ததாக கூறியுள்ளார். மிஷ்கின் இயக்கி வரும் ட்ரெயின் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் தனக்கு காட்சிகள் இல்லாவிட்டாலும் அவர் நடிக்கும் படத்தில் தானும் நடிப்பதே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றும் கூறியுள்ளார். மேலும் விஜய் சேதுபதியை தனித்துவமான நடிகர் என்றும் புகழ்ந்துள்ளார். ஜனநாதன் இயக்கிய லாபம் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியும் ஸ்ருதிஹாசனும் இணைந்து நடித்துள்ளனர். இந்திய இளைஞர்களிடையே டாட்டூ குத்தும் பழக்கம் அதிகரித்து வருகிற நிலையில் அதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இந்தியாவில் டாட்டூ மையங்கள் முறைப்படுத்தப்படாமல் உள்ளன. அவை பெரிய அளவில் சுகாதார ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. இதனால் பல டாட்டூ நிலையங்களில் தரம் குறைந்த மைகளும் சுகாதாரமற்ற ஊசிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக வழக்கமான தோல் அலர்ஜி பாதிப்புகள் தாண்டி கல்லீரல் பாதிப்பு முதல் HIV வரையில் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தரமற்ற டாட்டூ மைகளில் புற்றுநோய் ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் டாட்டூ குத்த பயன்படுத்தப்படும் சுகாதாரமற்ற ஊசிகளால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாகவும், சில சமயங்களில் பாக்டீரியா பாதிப்பால் உடல் உறுப்புகள் செயல் இழந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே இளைஞர்கள் டாட்டூ குறித்து மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சமூக வலைதளங்களை ஸ்டுடியோ கிப்லி வகையிலான படங்கள் ஆக்கிரமித்துள்ளன. சாட்ஜிபிடியின் புதிய அப்டேட் வாயிலாக கிப்லி வகை படங்களை உருவாக்கும் அம்சம் அறிமுகமாகியுள்ளது. இதன் மூலம் இணையவாசிகள் தங்கள் படங்களை மட்டுமின்றி திரைப்படங்களின் மறக்க முடியா காட்சிகளையும் கிப்லி படங்களாக மாற்றி பதிவிட்டு வருகின்றனர். அதேபோல் கிரிக்கெட் வீரர்களின் படங்களும் என்றும் மறவாத கிரிக்கெட் தருணங்களும் இவ்வகை படங்களாக மாற்றப்பட்டு பதிவிடப்பட்டு வருகின்றன. இந்த வகை படங்களை உருவாக்க தெளிவான அறிவுறுத்தல்களை சாட்ஜிபிடியில் உள்ளிடுவது அவசியம். கொல்கத்தா, லக்னோ இடையிலான IPL போட்டி அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரு அணிகளும் கொல்கத்தாவில் வரும் 6ஆம் தேதி மோதுவதாக இருந்த நிலையில் தற்போது 8ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு போட்டி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராமநவமி கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியிருப்பதை சுட்டிக்காட்டி போட்டியை தள்ளி வைக்குமாறு கொல்கத்தா காவல்துறை கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இயக்குநர் ப. ரஞ்சித்தின் அடுத்த படைப்பான வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காரைக்குடியில் தொடங்கியிருக்கிறது. அவரது இயக்கத்தில் உருவாகும் 8வது படம் இதுவாகும். ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படம் கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்டது என்றும், ஆர்யா, கெத்து தினேஷ், மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் நடிப்பதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. 2022 கான் திரைப்பட விழாவிலேயே இந்த டைட்டிலை ரஞ்சித் அறிமுகப்படுத்திய நிலையில் இப்போதுதான் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது. கோடையில் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படுவதை தவிர்க்க நாள் ஒன்றுக்கு சுமார் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்க்கடுப்பு எனப்படும் இந்த நோய் கிருமி தொற்றால் ஏற்படுகிறது. இதனால் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், வலி மற்றும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. கோடையில் உடலில் போதிய நீர்ச்சத்து இல்லாவிட்டாலும் இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை தவிர்க்க அதிகளவு தண்ணீர், இளநீர், மோர், எலுமிச்சை சாறு குடிப்பதை கோடையில் வழக்கமாக வைத்திருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படின் உடனே மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். 9வது TNPL தொடர் வரும் ஜூன் 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் திண்டுக்கல்லும் கோவையும் மோதுகின்றன. கோவை, சேலம், நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட 4 இடங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஜூலை 6ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறுகிறது.
அமெரிக்காவின் தொடர் தாக்குதலுக்கு அஞ்ச மாட்டோம் என ஏமன் தெரிவித்துள்ளது. ஏமன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்கா ஹவுத்தி படையை குறிவைத்து மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பான வீடியோவை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. நேபாளத்தில் திடீரென வெடித்த வன்முறையால் தலைநகர் காத்மண்டுவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் அரசாட்சியை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி தலைநகரில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை காவல்துறையினர் கலைக்க முயன்றபோது வன்முறை வெடித்தது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதோடு வாகனங்களுக்கு தீ வைத்தனர். அப்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைக்க முற்பட்டனர். இந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காத்மண்டு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் தலைநகர் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது இடைக்கால அரசை கவிழ்க்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான சட்டத்தை கொண்டு வந்த ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு களையப்பட்டது. முக்கிய தலைவர்கள் வெளிநாடு தப்பினர். ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனைத் தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வங்கதேசத்தில் அமைந்தது. இந்த அரசை கவிழ்க்க முயற்சி செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட 72 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவுரங்கசீப்பின் கல்லறை அகற்றப்படக்கூடாது என மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், அவுரங்கசீப்பின் கல்லறை அகற்றப்படுவதால் எந்த பலனும் கிட்டப் போவது இல்லை எனவும் கூறியுள்ளார். இஸ்லாமியர்கள் தங்களை அவுரங்கசீப்புடன் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடாது என தெரிவித்துள்ள அவர், இந்துக்களும் கல்லறையை அகற்ற கோரிக்கை விடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். ராமதாஸ் அத்வாலே பாஜகவின் கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வாலே பிரிவு தலைவர் ஆவார்.